ஹலோ செஜிடேரியஸ், தனு ராசி. இன்னைக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பற்றின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்லி ஃபார் மை ஃபாலோவர்ஸ். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எனர்ஜி கிளைம் ஆகும். ஓகே ஓகே. Someone is deliberately distancing themselves, hiding dissatisfaction. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட பார்ட்னரோ அல்ல நீங்களோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு அவங்க எமோஷனலை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு லவ்வை காமிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, அதில் ஒரு திருப்தி இல்லை. ஸோ யாரோ ஒருத்தர், நீங்களா இருக்கலாம் அல்ல உங்கள் பார்ட்னர், யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் விலகுறீங்க. ஸோ அப்படி விலகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நிறைய அன்ஸ்போக்கன் டிசையர்ஸ், அன்எக்ஸ்பிரஸ்டு இன்னர் டிசையர், ஆஃபன் ஹிடன் நீட்ஸ் ஆர் எமோஷன்ஸ். மேபி உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம். மேபி நீங்கள் அதிகமாக அன்பை வெளிப்படுத்தலாம், அவங்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் இருக்கலாம், இல்லை அவங்க சூழல் அப்படி இருக்கலாம், இல்லை மேபி அவங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்ககிட்ட நெருங்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களோட தேவை உங்ககிட்டேருந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆகலை. அதனால் அவங்க கொஞ்சம் விலகுறாங்க. அதே மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பற்றி நிறையா ரூமர்ஸ் பேசுகிறாங்க. ஓகே, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ, இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கிறீங்க, உங்களை பற்றி அவங்கக்கிட்டேயோ இல்லை அவங்கள பற்றி உங்ககிட்டயோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றியோ அல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சுற்றியோ ரொம்ப ரூமர்ஸ் பேசுகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த ரூமர்ஸை பற்றியோ இந்த விஷயத்தை பற்றியோ நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தகுந்த மாதிரி ஷோ ட்ரூ செல்ஃப் கரேஜியஸ்லி. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறத மேபி உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்கறது கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, அல்லது உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கறது கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாலோ கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க, தைரியமாக பேசுங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்னவோ அது கிடைக்கும். நம்ம இல்லை வேணாம், தொந்தரவு பண்ண வேணாம், இல்லை அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்லாம் நினைக்கவே வேணாம். ஸோ நீங்கள் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆள். இங்கே பாருங்கள், நீங்கள் அத்தன்டிக்கான ஆள். ஸோ ஓகே, நீங்கள் அதனால் அதை பற்றி கவலையே பட வேணாம். அவங்களோட டிசைர்ஸ் என்ன, அவங்களோட அன்எக்ஸ்பிரஸ்டு இன்னர்